2026 சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியை எதிர்த்து நடிகர் விஜய் போட்டியிடணும்னு சமூக வலைதளங்கள்ல பரவலாக கருத்து பரிமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு. அதை குறித்து விரிவாக பார்க்கலாம். பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வயலாமூர் கார்த்தி. கரூர்ல நடந்த பெரும் துயரம். 41 உசுறு பதிவு இருக்கு. 41 உசுறு. ஒரு கட்சி கூட்டத்திற்கு போய் 41 உசுறு பறிபோய் இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் இந்த நிமிடம் வரைக்கும் ஜீரணிக்க முடியல. இந்த சம்பவத்திற்கு பின்பாக சதி இருப்பதாகவும் அரசியல் இருப்பதாகவும் பல சந்தேகங்களை எழுப்பி பல்வேறு கட்சி தலைவர்கள் முதல் அடிமட்ட மக்கள் வரைக்கும் பேச தொடங்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது அத்தனையுமே சந்தேகமாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் எப்படியாக இருந்தாலும் போன உசுறு திரும்பி வர போறது இல்லை. ஆனால் இந்த உண்மை வெளிவந்தால் மட்டும்தான் அவருடைய ஆன்மாவாவது சாந்தி அடையும் என்று தான் பொதுமக்கள் இதை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தணும், இதுல நடுநிலையான விசாரணை நடக்கணும் என்ற கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகர் விஜய் நேற்று ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில பல மாவட்டங்கள் நாங்க கூட்டம் நடந்தோம், ஆனால் கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்ற சந்தேக பார்வையை எழுப்பியிருந்தார். கரூர்ல இருந்து மக்கள் சொல்லக்கூடிய செய்திகள் எனக்கு கடவுளே சொல்ற மாதிரி இருக்கு, இதுல ஏதோ சதி நடந்திருக்கிறது என்கின்ற சந்தேக பார்வையை அவரை எழுப்புறார். இன்னொரு பக்கம் இது ஒரு அரசியல் பழிவாங்கலாக விஜய் பிம்பப்படுத்துறாரு. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என் மீது, அதாவது நடிகர் விஜய் மீது ஏதோ பழிவாங்கும் நோக்கம் இருந்தால் நேரடியா நான் வீட்டிலேயோ ஆபீஸ்ல தான் இருப்போம், வந்து பழிவாங்கிங்க, எங்க கட்சிக்காரர்கள் மீது எஃப்ஐஆர் போடாதீங்க என்று வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது அரசியல் பழிவாங்கலாக விஜய் தன்னுடைய சந்தேகத்தை முன்னிறுத்துறாரு. இன்னொரு பக்கம் அவர் பக்கத்து மாவட்டத்தெல்லாம் நடக்கல, கரூர்ல தான் இப்படி நடந்திருக்கு, திடீர்னு மின்வெட்டு நடந்திருக்கு, செருப்பு வீச்சு நடந்திருக்கு, கல்வீச்சு நடந்திருக்கு என்கின்ற 1008 சந்தேகத்தை அவர் அடுக்கிறார். அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அடுக்கிறாங்க. அப்ப இயல்பா இதுல செந்தில் பாலாஜி அரசியல் செய்கிறார் என்று தாவே கவர்னர் வெளிப்படையா பேசுறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் தண்ணீர் பாட்டில ஸ்டிக்கர் ஓட்டதா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு அரசியலாக திமுக செய்யுது அப்படின்ற சந்தேகத்தை எழுப்புறாங்க. நீங்கள் என்னதான் சந்தேகத்தை எழுப்பினாலும் அது சந்தேகம்தான், அதை நிரூபிக்க வேண்டும். அப்படி ஒரு தவறு நடந்திருக்கு என்று நீங்கள் உறுதியாக நம்பினால் அதை நிரூபிக்க வேண்டும்னா சிபிஐ விசாரணையை கோரணும். அதற்கு விஜய் இது காவல் வெளியிடுவதெல்லாம் விட்டுட்டு அடுத்த கட்டத்துல இறங்கணும், களத்துல இறங்கணும். நீதிமன்றத்தை நாடணும், கவர்னரை சந்திக்கணும், ஜனாதிபதியை சந்திக்கணும், சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற போராட்டத்தை, அறவழி போராட்டத்தை, ஜனநாயக பாதை போராட்டத்தை முன்னெடுக்கணும். அதே வேளையில தாவேக கட்சி தொண்டர்களும் விஜயுடைய ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாங்க, விஜய்க்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க. இறந்து போன 41 உசுரும் தாவேக கூட்டத்திற்கு வந்து போனவர்கள், அதுதான் அவங்களுடைய 41 உசுறு போயிருக்கு. விஜயை பார்க்க வந்தவர்களுடைய உயிர் போயிருக்கு. அதற்கு ஒரு பக்கம் விசாரணை, இன்னொரு பக்கம் மக்கள் மன்றத்தில் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்க வர்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை சமூக வலைதளங்கள்ல தாவேகாவினரும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்களும் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் சிபிஐ விசாரணையை கோருங்க, இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தை நாடுங்க, இதுல உண்மை வெளிவரணும். அதே வேளையில மக்கள் மன்றத்துல மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள், மக்கள் என்ன இதற்கு தீர்ப்பளிக்கிறார்கள், மக்கள் என்ன சொல்றாங்க அப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்கு உங்கள் மன நிம்மதிக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல செந்தில் பாலாஜியை எதிர்த்து நடிகர் விஜய் போட்டியிட வேண்டும் என்று தாவேகா தொண்டர்களும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல மிக தீவிர பிரச்சாரத்தையுமே முன்னெடுத்திருக்கிறாங்க. அது ஒரு நியாயமான கோரிக்கையாக தான் இருக்கு. நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள் சொல்வதும் தாவேகாவினர்கள் சொல்வதும் ஒரு நியாயமான கோரிக்கை தான். எப்படியாவது விஜய் 2026 போட்டியிட போறதா சொல்லியிருக்கிறாரு. அது கரூர் மாவட்டத்துல செந்தில் பாலாஜியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தால் அந்த 41 குடும்பத்திற்கு என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க, அதுதான் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது. அந்த இதெல்லாம் கூட வச்சிருங்க. ஒரு சென்டிமெண்டலான ஒரு எதிர்பார்ப்பை தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஒரு சென்டிமெண்டலான ஒரு எதிர்பார்ப்பை தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. நடிகர் விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.